இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வள்ளி, இது பட்டினி கடந்து தீர்ற பிரச்சனை இல்ல, புரிஞ்சுக்க. வீட்டுல புள்ளதாச்சி பொண்ணு ஒண்ணு இருக்கு. அவளுக்கு தைரியம் கொடுக்கற இடத்துல இருந்துகிட்டு நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? கண்மணி, வலியம் ஏதோ பதட்டத்துல பேசுறாங்க. நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. ராகவன் மாமா கண்டிப்பா நிரபராதின்னு நிரூபணமாகி நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. அம்மா, எவ்வளவு தைரியமான பொண்ணு நீ. நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? உனக்கு ராகவனை பத்தி தெரியும்ல. அவன் என்ன, அவன் யாரையும் பிளான் பண்ணி அடிச்சு கொள்ற ஆளா? பாத்தியா, இத சொல்லும் போதே உன் மனசு துடிக்குது இல்ல? இதெல்லாம் பொய்யுமா? ஜோடிச்சிருக்காங்க. அத பொய்யின் எப்படி நிரூபிக்கிறதுன்னு பாப்போம். இதுவே நானா இருந்தா இந்த பீஸ் இந்நேரம் நான் தான் கன்ஃபார்மே பண்ணிருக்கேன். இப்ப எதுக்கு மாமா முறைச்சுக்கிட்டு இருக்க? இதுவே என் பேர்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துருந்துச்சுன்னா வீட்டுல எல்லாரும் என்ன சொல்லிருப்பீங்க? ஆளா அவனை புடிச்சு உள்ள போடுங்க, இதெல்லாம் இவன் செய்யக்கூடிய ஆள் தான் சொல்லிருப்பாருல. ராகவன் வந்த உடனே அவன் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். உலகமகா உத்தம. எவ்வளவு நம்பிக்கையா பேசுறாரு பாரு. டேய், நான் உன்னை அப்படிலாம் கை விட்டுற மாட்டேன். காப்பாத்துதான் நினைப்பேன். பார்த்தனே, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னதும் ஆளா வந்துட்டு இவனுக்கு ஜாமீன் கூட கிடைக்க கூடாதுன்னு பேக்கப் பண்ண ஆள் தானே நீங்க. டேய், இப்ப பேசுற விஷயமாடா அது? சார், இப்பதான் அவர் திரும்பி என்கிட்ட பேசுறாரு. மனசுக்குள்ள உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டினாதான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆறும். நீ இதுல தலையிடாத.